ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5வது ஸ்லோகம். சொல்கிறேன் பாருங்க. அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. இதுதான் இந்த ஸ்லோகம். இதில் விகாரம்னா மாறக்கூடியது. நம்மளுக்கே தெரியும், அந்த விகாரன்றது ஒரு ரூபம் மாறுறதுக்கு பேர் விகாரம். அவிகாராயன்னா மாற்றம் இல்லாதன்னு அர்த்தம். மாறுதல் இல்லாத அப்படின்றதுக்கு அவிகாராய. விகாராயன்னா மாறக்கூடிய, அவிகாராயன்னா மாற்றம் இல்லாத. சுத்தாய, சுத்தாயன்னா சுத்தமான தூய்மையான. நித்தியாய, நித்தியாயன்றது எண்ணிக்கை இருக்கிறது. ஒரு நாள் இருந்து ஒரு நாள் இல்லைன்றது இல்லாத எண்ணிக்கை இருக்கிறது. எங்கேயும் இருக்கிறது வேற, எண்ணிக்கை இருக்கிறது வேற. இது எண்ணிக்கை இருக்கிறது, எப்பவுமே இருப்பவன், தினமும் இருக்கிறவன், அழிவில்லாதவன் அர்த்தம். தினமும் இருக்கிறவன் அழிவில்லாதவன். நித்தியாய பரமாத்மனை, பரமாத்மனை பரமாத்மனைன்றது ஆத்மாவுக்குள்ளே இருப்பவரே அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது என்னன்னா சதீக ரூப ரூபாய. தைகன்னா, தைகன்றது நிலையா இருக்கிறது. சதைகன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, சிறப்பு. சன்றதுக்கு எப்பயுமே சான்ஸ்கிரிட்ல சிறப்புன்னு ஒரு அர்த்தம். அதான் சசங்க சக்கரம். சசங்க சக்கரம், சசங்கம், சங்கம்னு தான் சொல்லணும். சசங்கம்னா சிறப்பான சங்கம்னு அர்த்தம். சசங்க சக்கரம் சகிரீக குண்டலம். அதே அந்த ச வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாவுக்கு அர்த்தம் என்னன்னா சிறப்பான அர்த்தம். அதான் சதைக. இந்த இடத்துல தைகன்னா நிலையான, சதைகன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான, சிறப்பான நிலைப்பு தன்மையுடைய, அதாவது ரொம்ப பவர்ஃபுல், ஸ்டேபிள், அந்த மாதிரி எடுத்துக்கணும். பவர்ஃபுல்லாக இருக்கிற நிலையான தன்மையுடைய. சதைக ரூப ரூபாய. ரூப ரூபாயன்றது உருவங்களுக்கெல்லாம் சிறந்த உருவம், உருவங்களெல்லாம் சிறந்த உருவம், அதாவது எங்கும் நிறைந்த உருவம்னு கூட எடுத்துக்கலாம். அதை சதைக ரூப ரூப ரூபாயன்னா எங்க உருவத்தில எல்லாம் உருவம். நம்ம சொல்லுவோம், நிறைய அது மாதிரி சொல்லுவோம். மனிதரில் மாமனிதராய், அது மாதிரி சொல்லுவோம் பாருங்க. பலருள் ஒருத்தராய், அது மாதிரிலாம் சொல்றோம் பாருங்க. அது மாதிரி அதுக்கு இதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்ல ரூப ரூபாயன்னா ரூபங்களுக்கெல்லாம் சிறந்த உருவமா, அதாவது எங்கேயும் நிறைந்திருக்கிற உருவம். சதைக ரூப ரூபாய விஷ்ணவே. விஷ்ணவேன்றது முழுமுதற் கடவுள், அதான் முழுமுதற் தலைவன், அதிபதினு எடுத்துக்கலாம். விஷ்ணவே முழுமுதற் கடவுள் தான் விஷ்ணவே. சர்வஜிஷ்ணவே. ஜீன்றதுக்கு பேர் ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். அதான் ஜெயித்துன்றது. அதான் வெற்றிக்கு பேர் தான், வெற்றி அடைகிறதுக்கு பேர் தான் ஜி. அது வெற்றிக்கு பேர் தான் ஜி. அதனால்தான் ஜெயம், ஜெயிக்கிறது, அதெல்லாம் வந்தது, அதுலேருந்து வந்தது தான். ஜீன்றது வெல்றது. சர்வஜின்னா எல்லாத்தையும் வெல்றது. சர்வஜிஷ்ணவேன்னு இருக்கு, அதுல இருக்க இந்த சர்வஜி, சர்வஜின்றது எல்லாத்தையும் வெல்றது. இதுல இது ஆக்சுவலா சர்வஜி விஷ்ணவேன்னு வரணும். சர்வஜிஷ்ணவேன்னு அது வார்த்தைகள் சேரும்போது ஒன்னா சேர்ந்து போகுது. இப்ப நீங்க சொல்லும் போது அது அதுக்கு அர்த்தமான மேல சர்வஜி விஷ்ணுவே, சர்வஜி விஷ்ணுவே, எல்லாத்தையும் வெல்லக்கூடிய சிறந்த அது விஷ்ணுவே, சிறந்த தலைவனே, சிறந்த அதிபதியேன்னு அர்த்தம். மகாவிஷ்ணுவோட பெருமைகளை சொல்றது இது. அவ்வளவுதான். இந்த ஸ்லோகத்துல மகாவிஷ்ணுவோட பெருமைகளை சொல்றது. இங்க உங்களுக்கு கேட்டதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, எல்லாருமே கொஞ்சம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம புக்கு கையில இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டா உங்ககிட்ட புக் இல்லைன்னா இதுல கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. செல்லுல இருக்கும், இதுல இருக்கும், உங்களுக்கு கூகுள்ல இருக்கும். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த வரி வரும்போது, நான் சொல்லும் போது இந்த வரியை நீங்க பார்த்து நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு நான் சொல்லி முடிச்ச அப்புறம் ஒரு 2 நிமிஷம், ஒரு 4-5 தடவை அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். இது முடியறதுக்குள்ள விஷ்ணு சஹஸ்ரநாம நீங்க பூரா தெரிஞ்சிட்டவாளா ஆயிடலாம். இது ரொம்ப சாதாரண விஷயம். அதனால எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் புக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இன்னும் இந்த சான்ஸ்கிரிட்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு தரமும் 1-2 சொல்லலான்னு பாக்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஔஷத சேவைன்னு சான்ஸ்கிரிட்ல. ஔஷத சேவைன்னா என்ன தெரியுமா? மருந்து சேவையா பண்ண முடியுமா? மருந்தை ஒருத்தருக்கு சேவையா பண்ண முடியுமா? பண்ணலாம். எப்படி தெரியுமா? பால் குடிக்கிற குழந்தைக்கு அதனோட அம்மா, அந்த குழந்தைக்கு என்ன வியாதியோ அதுக்கான மருந்து அம்மா சாப்பிட்டு அந்த அம்மாவோட தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு ஊட்டி விடுறா இல்லையா, அந்த குழந்தைக்கு போய் சேர்றது இல்லையா, அந்த மருந்து குழந்தைக்கு ஊட்டி மருந்தோட சக்தி தாய்ப்பால் மூலம் குழந்தையோட உடம்புக்கு சேர்றது. இதுக்கு பேர் ஔஷத சேவைன்னு பேரு. நான் சாப்பிட்டு இது அம்மா
பால் கொடுக்குற அம்மாவால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த ஔஷத சேவை. மற்ற யாராலையும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து சமஸ்கிருதத்துலேயும் சனாதன தர்மத்திலையும் மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுத்து வச்சிருக்கா இந்த ஔஷத சேவைக்கு. ஔஷத சேவை பண்ற பொம்நாட்டிகளை பார்த்தா கையெடுத்து சேவிக்கணுமா. சாதாரணமா ஔஷத சேவை பண்றான்னா பால் கொடுத்துட்டு இருக்கும்போது இல்லை, பால் கொடுக்குற பொம்நாட்டி குழந்தைக்கு பால் கொடுக்குற பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சாலே எவ்வளோ வயசான வாழும் அவளை கையெடுத்து கும்பிடணுமா. ஏன்னா அந்த செயற்கரிய சேவை அது, அந்த சேவை அது. அதே தான் அம்மாவால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஒரு அப்பா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பாவால் அந்த காரியத்தை பண்ண முடியுமா? முடியாது. இல்லை இன்னொரு அம்மாவால் தான் பண்ண முடியுமா? முடியாது. அந்த அம்மாவால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு பேர் ஔஷத சேவைன்னு பேர். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைக்கு தேவையான மருந்தை தான் சாப்பிட்டு தன்னுடைய தாய்ப்பால் வழியா குழந்தையோட உடம்புக்கு போய் சேர்ற மாதிரி பண்றா இல்லையா, அதுக்கு பேர் ஔஷத சேவைன்னு பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்த தடவை வரும்போது மாது பிஷை அதை பத்தி சொல்றேன். மாது பிஷைன்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு 6 நிமிஷம் ஆயிடுத்து போறோம். தேங்க்யூ. நாளைக்கு சொல்லும்போது மாது பிஷையை பத்தி சொல்றேன். தேங்க்யூ. ஔஷதம்னா மருந்து, அதை சொல்லாத விட்டேன் பாருங்க. ஔஷதம்ன்றது மருந்து. ஔஷதம்னா மருந்து. சான்ஸ்கிரிட்ல ஔஷதம்னா மருந்து. தேங்க்யூ.